உங்க சப்போர்ட் இருக்கு டிஎம்கே டிஎம்கே டிவிகே என்டிகே உங்க சப்போர்ட் யாரு? டிவிகே என்டிகே டிவிக்கே தான். எதனால? மாற்றம் வரணும், அதுக்காக தான் சேஞ்சஸ் வரணும். இவங்க இருந்து என்ன செஞ்சு போகிறாங்க? இது அவங்க கலைஞர் பிறந்த வந்து தான். என்ன வளர்ச்சி இருக்குன்னு நீங்களே பாருங்க, உங்களுக்கு தெரியும். எல்லா ஏரியாவும் நீங்கள் போயிருப்பீங்க, என்ன வளர்ச்சி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க. இதுக்கு மேல யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? நான் ஓட்டு போடல, யாருக்குமே ஓட்டு போடல. டைம் போட்டு ஆல்ரெடி ஓட்டு இருக்கு, யாருக்கும் ஓட்டு போடல. டிவிக்கு தான் போடணும். சரி, திமுக அதிமுக இருக்கு, நாம் தமிழர் சீமான், தாவேகா விஜய் கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். யார் எந்த கூட்டணி? யாருனாலும் கூட்டணியாக வந்ததுன்னா நல்லா இருக்கும். கூட்டணி ஆட்சி பீகார்ல எல்லாம் வந்திருக்கு, அது மாதிரி தனியாக இருந்தால் தான் அடிச்சு கொள்ளடிக்க கொண்டு போயிடணும்ல. சரி, உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? டிஎம்கே டிஎம்கே விஜய் டிவிகே இல்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? உங்க சப்போர்ட் யாருக்கு? இவங்க கேளுங்க, நீங்க சொல்லுங்க, கேக்குறேன். உங்க சப்போர்ட் யாருக்கு? எங்க சப்போர்ட் டிஎம்கே தான். எதனால? இதுலேருந்து ஒருத்தர் தான், அவருக்கு தான் போடும், அதனால அவருக்கு போடும். சரி, நீங்கன்னா உங்க ஆதரவு யாருக்கு? எங்க டிஎம்கே தான், நாங்களாம் தேமுதிக தான். எதனால? தேமுதிக. ஆமா, தேமுதிக டிஎம்கே கூட இல்ல, இது கூட இல்ல, தனியா தான் இருக்காங்க. தேமுதிக தான். ஆமா, எதனால? ஒரு மாதிரி நம்ம தலைவர் எதுவும் உலகத்துல உண்டா? மக்களுக்குன்னு சேவை செய்யற ஒரே கட்சி அது ஒண்ணுதான். ஊழல் லஞ்சம் எதுவுமே இல்லாத கட்சி. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அவரு இப்போ இருக்கிற அந்நியார் அந்த கட்சியை வழி நடத்துற மாதிரி எந்த தலைவரும் வழி நடத்தல. எப்பவுமே தேமுதிக, எப்பவுமே தேமுதிக தான், அன்றும் இன்றும் என்றும். சரி, இல்ல அதுல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே டிஎம்கே டிவிகே என்டிகே உங்க சப்போர்ட் யாருக்கு? விஜய்க்கு தான். எதனால? ஒரு மாற்றம் ஏற்படுமா? இதுக்கு மேல யாருக்கு சப்போர்ட்? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தான் டிஎம்கே தான். எங்களுக்கா? நாங்க எங்க டிஎம்கே சொன்னோம்? உங்களுக்கு டிஎம்கே தான் போட்டுட்டு இருந்தோம். நியூஸ் கிடையாது, யூடியூப் சேனல். எங்களை டிஎம்கே மாத்தி இந்த டைம் டிவிக்கு ஒரு ஏதோ ஒரு மாற்றம் சேஞ்சு. நீங்க உங்க டிவிகே விஜய், விஜய் தளபதி. ஏன் விஜய்? விஜய் ரொம்ப பிடிக்கும், அது அது எல்லாம் பிடிக்கும் எனக்கு விஜய். இதுக்கு மேல யாருக்கு ஓட்டு போட்டுருக்கீங்க போன எலெக்ஷன்ல? நான் ஓட்டு போடல, எங்க அண்ணன். இன்னும் விஜய் தான் ஓட்டு போடுவோம். ஓட்டு போடுவீங்களா? ஓட்டு உண்டு. இப்போ விஜய் தான், தளபதி தான் எங்க தளபதி. நீங்க உங்க ஆதரவு யாரு? என்னோட டிஎம்கே தான். எதனால? அப்பெல்லாம் டிஎம்கே இருப்பேன். எப்பவுமே ஆமா, கட்சி வாக்க நான் மாட்டேன். அப்பெல்லாம் டிஎம்கே தான். இது வந்து வாக்களிப்பீங்க, இப்போ இந்த ஆட்சி வந்து திமுக ஆட்சி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டு, நாங்கள் இதே ஆட்சி வந்து பிடிச்சிருந்தாக்கா ஏன் நாங்கள் வந்து மாற்று கருத்தை வந்து யோசிக்கணும். எல்லாரும் சொல்கிறாங்க வந்து ஒரு குடும்ப தலைவிக்கு தான் நாங்கள் வந்து 1000 ரூபா கொடுக்குறோமே, நீங்கள் எங்களுக்கு ஏன் வந்து ஓட்டு போடக்கூடாதுன்ட்டு. ஆம்பளைங்கிட்ட வந்து குடும்ப தலைவங்கிட்ட வந்து 6000 பிடிங்கிக்கிட்டு தானே வந்து குடும்ப தலைவிக்கு வந்து 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னு நாங்கள் வந்து திருப்பி கேள்வி கேட்குறோம். என்ன எப்படி கேட்குறீங்க அப்படின்னாங்க. அப்படி கிடையாது, சராசரி நீங்கள் வந்து விற்கிற வந்து டாஸ்மார்க்கில் ஒரு குவார்டர் பாட்டிலோட விலை வந்து குறைஞ்சபட்ச விலை வந்து 160 ரூபா. அதுக்கு வாட்ரு கப்பு சோடா சைடிஷ்னு சொல்லிட்டு வந்து மிக்சர் பாக்கெட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு 40 ரூபா. அப்போ ஆக மொத்தத்தில் வந்து 200 ரூபா. மாசத்துல 30 நாள் 32,000 6000 ரூபா. 6000 ரூபாயை வந்து குடும்ப தலைவங்கிட்ட வந்து பிடுங்கிக்கிட்டு 1000 ரூபாயை வந்து குடும்ப தலைவங்கிட்ட கொடுக்குற இந்த மாதிரி வந்து ஒரு வெக்கங்கட்ட அரசை வந்து மறுபடியும் வந்து எந்த மக்கள் வந்து ஏத்துக்கும் அப்படின்னு கேட்டேன். இல்லை வந்து கேட்குறதெல்லாம் வந்து இதாக தான் இருக்குது, வந்து சரியாக தான் இருக்குது. மதுபானம் இல்லாத எந்த ஒரு அரசு தான் நடத்துது அப்படின்னா, நீ மதுபானத்தை நடத்து, இயற்கை மதுபானத்தை நடத்து. கல்லுக்கடை இருக்குது, சாராய கல்லுக்கடை இருக்குது, வந்து பனங்கல் தென்னங்கல் இருக்குது. இதை குடிச்சிட்டு வந்து மக்கள் ஒரு தாய் பால் கூட இல்லாத புள்ள கூட வந்து பனங்கல்ல குடிச்சு தென்னங்கல்ல குடிச்சு வந்து வளர்ந்த புள்ள எல்லாம் இருக்குது. சாராயத்தை குடிச்சு வளர்ந்த புள்ள ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு எதுவுமே வந்து பதிலே கிடையாது. இன்னொரு விஷயம், அதே மாதிரி அதிமுகன்னு சொன்னாக்கா அதிமுக வந்துட்டு இன்னைக்கு வந்து செதஞ்சு போச்சு. அம்மா அரசுங்கிறது ஒரு அருமையான அரசு, அதுக்கு முன்னாடி இருந்த வந்து புரட்சி தலைவர் அரசுங்கிறது வந்து ஒரு மகத்தான அரசு. இது ரெண்டும் போக வந்து எடப்பாடி வந்து இடையில வந்தாலும் கொஞ்சம் வந்து திறமையா பண்ணாரு. விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லை. என்ன விளைநிலங்களை வீட்டு மனையா போடக்கூடாதுன்னு வந்து வேளாண் பாதுகாப்பு சட்டம் கொண்டாந்தாரு, ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து பிளாட்டு போட்டு விற்கிறது எல்லாமே நெல் விளைஞ்ச இடத்துல எல்லாம் வெறும் வந்து கல்லை நட்டு வச்சு என்ன விளையிற நிலத்தை எல்லாம் வந்து சோறு போடுற நிலத்தை எல்லாம் வந்து கூறு போட்டு விற்கிறது வந்து திமுக கூட்டம் வந்து அடியோட ஒழியணும். அதுதான் எங்களோட ரொம்ப ஒரு ஆசை. மீண்டும் இந்த வந்து தமிழகத்தை வந்து ஆள்றதுக்கு ஒருத்தர் வந்தாக்கா ஒண்ணு வந்து விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் உள்ள ஒரு ஆட்சி வரணும்,
இல்லைனாக்கா வந்து விஜய் மாதிரி ஒரு ஆள் வரணும். இந்த 2 பேரை நாங்க எதிர்பார்க்கிறோம். இது எங்களுடைய வந்து ஒரு இது. ஆனா யாரா இருந்தாலும் கூட்டணிங்கிறது அதிமுகவோட வந்து விஜயகாந்த் அமைச்சாருன்னா ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு. அப்படி வந்து கூட்டணி வந்து வந்து தேமுதிகவோட வந்து அதிமுக இல்லைன்னு சொன்னாக்கா வந்து விஜய்க்கு தான் எங்க ஓட்டு. ஏன்னா இவங்க 2 பேரு கருத்தும் ஒன்னா இருக்கு. அதாவது வந்து விஜயகாந்தனுடைய வந்து பிரேமலதா அம்மாவோட வந்து கருத்தும் வந்து விஜயோட கருத்தும் ஒன்னா இருக்கு. மதுவில்லா மாநிலம், கூரை இல்லா வீடு, என்ன பசி இல்லா வந்து வந்து மக்களை பார்க்கணும். இது அவருடைய வந்து தலையாய வந்து ஒரு ஒரு வந்து ஒரு குறிக்கோளா இருக்கு. அதை நாங்க ரொம்ப வந்து எதிர்பார்க்கிறோம். அவரை ரொம்ப வரவேற்கிறோம். மறுபடியும் வந்து விஜய் வந்தாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா வந்து விஜய் வந்து அம்மா வந்து பிரேமலதா அம்மாவோட வந்து போனாக்கா ஒரு தாய் வந்து மகன் கிட்ட சேர்ந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். இதுதான் எங்க கருத்து. பிறக்கிறதுக்கு முன்னாலே எங்க அப்பாரு வந்து ஏடிஎம்கேல வந்து எம்ஜிஆரையே மறைச்சவர். நான் பக்கா ஏடிஎம்கே, எங்க குடும்பம் பக்கா ஏடிஎம்கே. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நான் திமுகவுக்கு நான் மாறினேன். திமுக நான் மாறினேன். இப்போ ஒரு கட்சியும் ஒன்று போயிட்டு இருக்கு. மக்களுக்கு யார் சேவை பண்றா அதைத்தான் நம்ம பார்க்கணும். உங்க அக்கா தங்கச்சி இருக்கோம், என் அம்மா இருக்கோம், அக்கா தங்கச்சி இருக்கோம், இல்லாம இருக்கோம், யாருக்கு சேவை பண்றாங்க அவங்களுக்கு தான் நம்ம செய்யணும். பிஜேபி தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு. அவங்க யாருக்கும் எதுவுமே பண்ணல. கலகத்தான் உண்டு பண்றாங்க. கலகத்தான் உண்டு பண்றாங்க தவிர ஒரு நல்லது. ஆனால் இங்கே பொறுத்தவரையும் நாங்கள் எல்லாம் ஒத்துமை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பிஜேபிலாம் எங்கள் கூட்டாளியே இருக்காங்க. பிஜேபியில் எங்கள் கூட்டாளி இருக்காங்க, இல்லாமல் இருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பிஜேபி பொறுத்தவரையும் நாங்கள் இங்கே ஒத்துமையாக தான் நாங்கள் இருக்கோம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும். வெளி மாநிலத்தில் இந்த மாதிரி ஆகிட்டு அவரு இங்கே ஸ்ரீலங்காவே 10 பஸ் அனுப்பி விட்டாரு. அவர் தமிழ்நாட்டு செய்யலாம்ல அவரு. ஏடிஎம்கே தானே பழசு. இப்போ நான் சொல்றது இப்போதைக்கு டிஎம்கே. காங்கிரஸ் திமுகல இருந்து தாவேக்காவுக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 60 சீட்டை கேட்டிருக்காங்க. அப்புறம் 3 ஸ்டேட்லயும் கூட்டணி வேணும்னு கேட்டிருக்காங்க விஜய் கிட்ட. தாவேக்கா காங்கிரஸ் பக்கா. காங்கிரஸ் வந்து பக்கா. அதான் இப்போ காங்கிரஸ் புரியல. காங்கிரஸ் விஜய் கிட்ட கூட்டணி போகிறதுக்கு 60 சீட்டு கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் கேட்டிருக்கு. அதுக்கடுத்து 3 ஸ்டேட்ல கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 3த்துலயும் விஜய் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட்டணி வரும்னு சொல்லி என்ன ஒரே வருது. மக்களுக்கு என்ன நடக்குதோ அவங்க நல்லவிதமா இருக்காங்களா மக்கள், அது போதும். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் பக்கா ஏடிஎம்கே ஓப்பனாக சொல்றேன். பக்கா ஏடிஎம்கே. எங்க அப்பா, எங்க குடும்பம் எல்லாம் எங்க சொன்னேன். எம்ஜிஆரே மறைச்சவர் எங்க அப்பா. எம்ஜிஆரை மறைச்சு மாலை போட்டவர் 1979 அடையக்கமங்கலம் கீழே சிட்டி தெரு 4/600 வீட்டு நம்பரோட நான் சொல்றேன். நீங்க யார்கிட்ட வேணாம கேளுங்க. எங்க அப்பா வந்து எம்ஜிஆரே மறைச்சு போட்டவர். இங்க பச்சை குத்திருப்பாரு கையில வந்து எம்ஜிஆர் பச்சை குத்திருப்பாரு. அவர் இருக்க வரையும் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியே ஏடிஎம்கே தான். நாங்கள் ஒரு 50-60 பேர் இருக்கோம். எங்கள் ஃபேமிலி எல்லாமே வந்து ஏடிஎம்கே தான். அம்மா இறந்து போனாங்களா, அதுக்கப்புறம் நான் திமுக மாறினேன். என் ஒய்ஃபு, என் பிள்ளைங்க எல்லாம் திமுக மாறிட்டோம். இப்போ விஜய் வந்தார். விஜய் வந்து என்ன செய்ய போறாருங்கிறது அவரு இல்லை அவர் வந்து ஓப்பனாக பேசுறாரு. ஓப்பனாக பேசிட்டு இருக்காரு. ஆனால் இவரை தாண்டி எதுவும் பண்ண முடியாது. யாரை தாண்டி? திமுக தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள் புண்ணியமாக வந்தது தான். ஓகேவா? அடுத்து இன்னும் நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்கன்னு சொல்லுங்க. அதுதான் அது. விஜய் வந்து ஒரு நல்ல மனுஷனாக இருந்தா, அவரும் மக்களுக்கு நல்லது செய்கிறாருந்தா அவரு வரட்டும். அந்த டயத்தில் என்ன நடக்குதோ பண்ணலாம். ஓகேவா? நன்றி.